ஹலோ வாய்ஸ், இன்னைக்கு நம்ம பிகேஎக்ஸ்டி தான் விளையாட போகிறோம். பிகேஎக்ஸ்டி ஏதோ புதுசாக இருங்க, இன்றைக்கி எதாவது புதுசாக வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஏதோ ஸ்கூல் கேம் மாதிரி வந்திருக்கு. உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்கும்னு தெரியும். இதுதான் என் வீடு. ஆட் வந்துருச்சு, சாரி. இதுதான் என் வீடு, லிவியா. என் பேர் லிவியா. இந்த கேமில் அதுக்கப்புறம் இந்த கேமில் நிறைய புதுசாக வந்திருக்கு. இதோ இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் கிடைக்கும் இந்த கேமில். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு ஃபோனும் இருக்குது. இதில் ஃபோனுக்குள்ளே போனால் இந்த மாதிரி ஒன்று வரும். இதுக்குள்ளே போனால் எல்லா இன்விடேஷன் எல்லாம் புதுசாக வந்துட்டோ காட்டுவாங்க. அண்ட் வாட்சும் இருக்குது நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க. இன்றைக்கி ஏதோ காசு இல்லை போல இருக்குது. சரி, நான் வழியவே லாஸ் பண்ணிட்டேன். இந்த சைட் போய் நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் இங்கே சுற்றிட்டுருக்காங்க. ஆனால் நான் எல்லாத்துலேயும் ஓடி போகிறேன். பிகேஎக்ஸ்டியில் நிறைய புதுசாக வந்தால் இந்த மாதிரி வீடெல்லாம் வைப்பாங்க. நம்மளுக்கு காசு இருந்ததுன்னா நம்ம வாங்கலாம். என்கிட்ட 2892. இந்த வீடும் அழகாக இருக்குது. இது வாங்கலாம். எவ்வளோ காஸ்ட்டுன்னு நம்ம உள்ளே போயிட்டு வந்து பார்க்கலாம். இல்லை, இப்போ பார்த்துடலாம். இவ்வளோ காசு என்கிட்டக்குள்ளே இல்லை. எப்போவுமே இவங்க விற்கிறதுனா ரொம்ப அதிகமாக விற்பாங்க. இது ஸ்கூல் மாதிரி தான் இருக்குது. இந்த வாட்டி ஏதோ புதுசாக இருக்குல்ல, அதான் இந்த மாதிரி வீடியோ மாற்றுவாங்க. புதுசாக ஏதாவது வீடு வைப்பாங்க. ஆனால் இந்த வீட்டிலலாம் என்னால் சுற்றவே முடியாது. எல்லாத்தையும் ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லாமே புக்ஸாக இருக்குது. என்ன போய் படிக்க போகிறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் இதுதான் வீடு. இந்த வீடை வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்போவுமே ஒரு 50 போனஸ் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதனால் இப்போ எனக்கு 2942. இந்த மாதிரி புது கேம்லாம் சில டைம் வைப்பாங்க. ஆனால் நான் இது விளையாடிட்டேன். எப்போயாவது தானாகவே டெலிட் ஆயிரும் இந்த கேம். நான் விளையாட போகிறதில்ல. இது என்னது? யாருவன் ஒன்றுமே பண்ண மாட்டான். சரி, ஒன்றும் இல்லை. இந்த பீச்சை போய் சுற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ பீச் தான். பீச்சுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. ஆனால் நான் ஒரு சீக்ரெட் கேவ் காக்கிறேன், வாங்க போகலாம். இதோ அங்கே ஒன்று இடம் தெரியுதுல, அந்த இடத்துக்குள்ளே போனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இதோ இதுதான். நான் மேலே வரேன். என்னால் குதிக்கவே முடியல. இந்த இடம் ஒரு கேவ். இது தண்ணி கடியில் இருக்கும். அண்ட் நம்மளால் இது என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இது. இந்த இடத்துக்கு நடுவில் போய் நின்றுக்கிட்டு ஜாலியாக விளையாடலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் ஜாலியாக ஓடலாம் கொஞ்சம் நேரம். ஏன்னா இது மெயின் கேம் என்னன்னு தெரியுமா? நான் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அந்த இடத்துக்கு போனால் தான் உங்களால் வரவே முடியும். இந்த இடத்துக்கு எதுக்கு வரணும்னா பீப்புள் இது மாதிரி ஏறினா இந்த இடத்துல ஒரு போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். அண்ட் இந்த பாக்ஸ்குள்ளே ஏதோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும். இதுவே நம்மளால் இந்த மாதிரி 50 ஜெம்ஸ் கிடச்சா, ஒரு 50 ஜெம்ஸ் எடுத்துக்கிட்டா நம்ம கிடச்சா நான் காட்டுறேன். இதோ இங்கே இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஜெம்ஸ் கலெக்ட் பண்ணி
40 கிடச்சிருந்தா நம்மளால் அந்த ஏர்ஃபுட்டில் ஒரே ஒன்று மட்டும் வாங்கலாம். இது ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஜெம் போகலாம். நெக்ஸ்ட் ஜெம் எங்கே இருக்குது? இங்கே ஒன்று பறந்துகிட்டே இருக்கு. ஐயோ வெளியே. சரி, இந்த இடத்துக்கு போய் இதுக்காக பண்ணுங்க. இது பண்ணிகிட்டே இருக்க கேப்பில் நம்ம எதாவது பேசலாம். இல்லை பேச வேணாம். சரி, இது கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது சும்மா காட்டுறேன். இது முடிச்சுட்டு நான் அந்த ப்ரைஸ் ஒரே ஒரு ப்ரைஸ் தான் கிடைக்கும், அது மட்டும் கிளியராக வச்சுக்கோங்க. இது இப்படி நிறைய நேரம் டிக் பண்ணதே டைம் போயிடும். ஆனால் இது டிக் பண்ணி தான் ஆடணும். மேலே எங்கேயோ இருக்கே, என்னது இது டிக் பண்ணிட்டு போகிறேன் நான் மேலே. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ மேலே ஏதோ இருந்தது, ஏதோ பெட்டு மாதிரி இருந்தது. ஆமாடா, ஏதோ ஒன்று இருக்குது. என்னது இது? ஏதோ பெட்டு போல இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸ் கிடைச்சா நீங்கள் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ்லாம் ஏதாவது ஒன் பண்ணும். எனக்கு 50 கிடச்சிது. இதுக்கப்புறம் நான் 40 தான் சொன்னேன், பட் 50 கிடச்சிடுச்சு. இதையும் டிக் பண்ணிட்டு போகலாம், நிறைய கிடைக்கும் போகலாம். நானும் கொஞ்சம் டிக் பண்ணிட்டே வரேன். இவன் நானே போகிறேன் ஸ்விம் பண்ணி. இது மேலே ஏறுறதே ஒரு பெரிய விஷயம். ஐயோ, நான் இப்போ பை பண்ணிட்டேன். என்ன வருதுன்னு பார்ப்போமா? டிஷர்ட் கிடச்சிச்சு எனக்கு. இதுவே ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தா நிறைய ஃபுல் ஐட்டம்ஸும் கிடச்சிரும். நான் இப்போ எங்கேயாவது போகலான்னு இருக்கேன். ஜூஸ் குடிக்கலான்னு இருக்கேன். ஜூஸ் குடிக்கலாமா? என்ன ஜூஸ் இருக்கு? கோகோனட்டே வாங்கிக்கிறேன் நான். எஸ், இது கிடச்சிருந்தா நம்ம குடிச்சிட்டே இருக்கலாம். சம்மர் டைம் இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் வரும். இதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். வாங்கணும்னு இல்லை, நம்ம எடுத்து வச்சுக்கணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்கே போகலாம்? அதுக்கப்புறம் இதில் நம்ம ஃபோட்டோ கூட எடுக்க முடியும். இந்த ஃபோட்டோ ஐடியா வச்சுட்டு நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஓகே, சம்திங் பண்ணுறோம். இப்படி சில டைம் வரும், நான் இங்கே போட்டுறேன். இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்கேன் நான். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய வச்சுருக்கேன். ஆனால் நான் லாஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து இந்த பையன் நகரவே மாட்டானே. இந்த இடத்துல என்ன புதுசாக இருக்குன்னு பார்ப்போம். வாவ், என்ன எழுந்து ஸ்கூல் எடும்போது நம்ம போய் ஒரு சீட் எடுப்போம். உட்காரலாம் வாங்க. அங்கே ஏதோ ஒரு ஆப்பிள் இருக்கு. ஆப்பிள் எதுக்குதான் தெரில. நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். சரி, இது இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணக்கூட முடியலாம். என்ன இது? அந்த மாதிரி இதெல்லாம் தொட்டுறாதீங்க, ரொம்ப போர் அடிக்கும். அதெல்லாம் ட்ராவல் டு இந்த மாதிரி சிலதெல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் அதெல்லாம் சும்மா தான் பண்ணுவாங்க. இதுதான் பீஸா, பீஸா ஸ்டோர். பீஸா காய் நம்மளுக்கு பீஸாவில் வேலை கொடுக்குறானா. இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக யாருக்கு பீஸாவை டெலிவர் பண்ணோம். நான் போய் டெலிவர் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே போனோம்
இந்த ஆர மார்க் எங்கே காட்டுதோ அங்கெல்லாம் போகணும். இங்கே இருக்காரு. இப்போ இருந்துச்சு. இதுக்கப்புறம் எங்கேயோ காட்டுது. நம்ம மேலே போய் பார்க்கணும் போல இருக்கு. அது மேலே தான் அப்படி கூட்டம் காட்டும். இங்கே பாருங்கள், மேலே தானே இருக்குது. அப்புறம் எங்கே போகிறது? இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எங்கே சொல்கிறாங்களோ அங்கே இருக்குது. கண்டுபிடிச்சிட்டேன் அவனை. இவனுக்கு என்னடா ஈஸியாக தான் இருக்குது. சரி, எனக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கணுன்னு ஆசை. ஐ மீன் இதில் இல்லை, இந்த இடத்துல போய் பார்த்தா நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். ஆனால் இது என் காசை விட ரொம்ப, என்கிட்ட இருக்க காசை விட நிறைய இருக்கும். ஸோ நான் வாங்க மாட்டேன். எல்லாமே அழகாக இருக்கும், ஆனால் காசு தான் அதிகமாக இருக்கும். வேனெல்லாம் விற்பாங்க, அதுவும் வாங்க முடியாது. சரி, இப்போ இன்னொரு கேம், நிறைய கேம்ஸ் இருக்குது இந்த இடத்துல. நான் இன்னும் ஒரு கேம் விளையாடலாம், வாங்க போகலாம். கேமுக்குள்ளேயே கேம் இருக்கும். இந்த ரோபோட் மிஷின்குள்ளே போனால் இந்த மாதிரி நிறைய இருக்கும். எனக்கு பிடிச்சதுலேயே எனக்கு பிடிச்சது எதுனா கிரேசி ரன். இப்போ நான் வெயிட் பண்ணுறேன். கிரேசி ரன்னா நீங்கள் போனால் பார்ப்பீங்க. எல்லோரும் வர வரைக்கும் போயிடுவாங்க. மேலே ஒரு நம்பர் வச்சுப்பாங்க. இதுதான். இல்லை, நம்ம டைமுக்கு போய் சேர்ந்தோன்னா நம்மளுக்கு காசு நிறைய வரும். ஃபாஸ்ட்டாக போய் ஏறணும். இதில் ரெட் வந்ததுன்னா அவ்வளோதான். க்ரீன் வந்துடுச்சு. நான் இப்போ கொஞ்சம் நல்லா விளையாடுறேன். ஏன்னா முன்னாடிலாம் எல்லாரும் விட ரொம்ப ஸ்லோவாக போவேன். இது மேலே ஸ்டெப்ஸ் மேலே ஏறுறதுல தான் நான் ஸ்லோவாக இருப்பேன். எல்லாரோட போயிடணும், ஏன்னா நம்மளோட டைமும் வேஸ்ட் ஆகிடும் அவங்களோட போகலன்னா. இந்த கேம்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், பட் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஏன்னா டெய்லி காசு வராது. இல்லை, காசு வரும், ஆனால் அந்த அளவு காசு வராது. டெய்லி எல்லோரும் விளையாடுவாங்க, அவங்களுக்குலாம் டெய்லி காசு வரைக்கும். இது ஸ்விம் வேறு பண்ண வச்சுருவாங்களா. இதை நம்ம உள்ளே போய் ஸ்விம் பண்ணோன்னா செம்மையாக குதிப்போம். எஸ், 60 40 பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்துடணும். அப்பாடி, 300 ருபீஸு என்னோடய இல்லை. ரேஸ் ரிசல்ட்ஸ் வரும். இல்லை, எந்த லாஸாக தான் வரும்னு எனக்கே தெரிஞ்சிடுச்சு. லிவியா 9th 1 இருக்குது. அப்பாடி, பரவாயில்ல. அதுக்கு இந்த கேம் விட எதுவுமே குவாலிட்டியாக இருக்காது. இந்த கேம் தான் செம்மையாக இருக்கும். வேறு எதாவது கேம் இருக்கான்னு நான் வெளியே போய் பார்க்குறேன். ஒன்றுமே இல்லையே. ஹை ஸ்கூலை காட்டணுன்னா அது ஏதோ புதுசாக வந்ததில்ல ஸ்கூல் பற்றி. இப்போ ஏதாவது புதுசாக இருக்கும்னு எனக்கே தெரிஞ்சிடுச்சு. பார்த்தீங்களா? அங்கே ஒரு பனி இருக்குது. க்யூட்டாக இருக்குல்ல அது. இது பேச மாட்டேங்குது. அங்கே ஒரு சிக்கன் கண்டுபிடிச்சோன்னா அங்கே அதே மாதிரி. ஐயோ, எனக்கு பற்றவே மாட்டேங்க. நான் போகிறேன். ஹை ஸ்கூல் உள்ள போய் பார்க்கலாம். இதில் நிறைய ஸ்கூல் ஆப்ஜெக்ட் இருக்கும். இப்போ ஏதாவது புதுசாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே புதுசாக இல்லையே. நான் இந்த இடத்துக்கு சும்மா வந்துட்டு முன்னாடிலாம் பார்ப்பேன். இந்த இடம் கொஞ்சம் கூட மாறல. கொஞ்சம் கூட மாறல.
இந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி தான் நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு வாட்டி கண்டுபிடிச்சேங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல முட்டை, அதுக்கப்புறம் நிறைய கேக்கு, எனக்கு ஐஸ்கிரீம் கிடச்சிருக்கு பாருங்க. அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். ஸ்கூல்ஸ் கொஞ்சம் போர் அடிக்கும் இந்த இடத்துல, அதனால் நம்ம போயிடும். அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. நாட் பேடா? டைமில் நாட் பேடுன்னு போட்டிருக்கு. இப்போ என்ன பெருசு? இந்த மாதிரி நிறைய இது வரும். இந்த மாதிரி ஃப்ரீயாக ஸ்கிப் பண்ணி கூட ஆட் பார்த்து பண்ணால் நான் எப்பயாவது தான் பண்ணுவேன். நம்ம இப்போ போய் வீட்டில் தூங்கிட்டு பேசலாம். வாங்க இப்போ போகலாம். நான் சில இடத்த காட்டிக்கிட்டு மாட்டேன், ஸோ அதையும் காட்டிட்டு போயிடுறேன். இதுதான் பெட் ஷாப். பெட் ஷாப்பில் பெட்டு விற்பாங்க. ஏதோ பாடுன்னு பேர் வச்சுருப்பாங்க அதுக்கு. நானே என்னோடய பெட் ராஜுவை அப்படி தான் கண்டுபிடிச்சேன். ஐ மீன் அது பேர் டாக் தான் இருக்கும். நம்ம எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சில் பெட். இது தொட்டால் இந்த மாதிரிலாம் வரும். எனக்கு எதுலேயோ கிடச்சிது. அதில் தான் எனக்கு டாக் கிடச்சிது. அதில் எனக்கு அவ்வளோ கிடச்சிது. நிறைய பெட்ஸ் இருக்குது. இதோ நான் காட்டுறேன் இருங்க. எனக்கு ஆல்ரெடி ஒன்று இருந்ததா? இது நான் வைக்கவே இல்லை. இதோ என்னோடய பேர் மில்லரு, பட் நான் லிவ்யான்னு வச்சுருப்பேன். இதோ என்னோடய பெட்டுக்கே நான் மில்லரு தான் வச்சேன். இது என் அம்மாவோட பேர், என் அப்பா பேர். என்னோடய அப்பாவோட 2வது பேர் கார்த்திக் ராஜு. இந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன். பட் சும்மா சொன்னேன், என் பேர் மில்லர் இல்லை. சும்மா சொன்னேன், என் பேர் மில்லரு தான். இந்த மாதிரி ஆட் தான் சும்மா வந்துட்டு போவோம். இந்த இடத்துல பெட்டுக்கு என்னென்ன வேணுமோ இருக்குது. என் பெட்டுக்கு இப்போ தண்ணி வேணும்னா இந்த இடத்துக்கு வந்து வீட்டுக்கு வரைக்கும் போக வேணாம், இந்த இடத்துல வந்து தண்ணி குடிக்க வைக்கலாம். இதுதான் தண்ணி, நான் குடிக்கிறேன் போகிறேன். சரி வாடா, உனக்கு தண்ணி வேணாம். நான் இப்போ இப்படியே வீட்டுக்கு போக முடியலன்னு நினைப்போம்ல, எனக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம்ல, அப்போ இந்த இடத்துக்கு வந்தோன்னா என்ன ஒரே நிமிஷம், நான் இப்போ ஒரே நிமிஷம் வந்துடுறேன். வெளியே போனால் தான் இந்த சிக்னல் கிடைக்கும் இந்த பிஎக்ஸ்டிலேயே. ரொம்ப இல்லை இருங்க, நான் இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கை மறந்துட்டேன். அது வந்து இருங்க, எங்கே இருக்குது? ஹேர் கட் ஷாப். ஹேர் கட் எடுக்கணுன்னா இந்த இடத்துக்கு போவோம். நானே நிறைய ஹேர் கட் வச்சுருக்கேன். ஐயோ என்ன வெளியே அனுப்பிச்சிட்டிங்க? ஐயோ நான் வெளியே வந்துட்டேனோ? இங்கே தான் இருக்கு. ஸ்டக்கை வருது. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும்னா இதோ நம்ம உட்கார தேவையில்ல. இவன் ஹேர் கட் பண்ண வேணும்னா காசு கொடுத்து தான் வாங்கணும். அதையே ஹேர் கலர் பண்ணானோன்னா கூட இப்படி தான் பண்ணணும், காசு கொடுத்து வாங்கணும். அது இன்னும் கஷ்டம். ஸோ நான் காசு கொடுக்க போகிறதில்ல. இதுதான் இதோட நம்ம வீட்டுக்கு போகிறோம். அதே சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போக போகிறேன். வந்துட்டேன். இப்போ நான் என் வீட்டுக்குள்ளே போகிறேன். என் வீட்டை காட்டணுன்னா, என் வீடு என்ன எப்போவுமே இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் என் வீடு. கிச்சன் பார்க்கணுன்னா இப்படி தான் இருக்கும். கிச்சனுக்குள்ளே டைனிங் டேபிள் வேறு, தனியாக ஒரு இடம், நிறைய ஸ்பேஸ் இருக்கும். நான் ஒன்றுத்தையும் எடுத்துருக்க மாட்டேன். இந்த ஒரு டிவி, ஹாலு. மேலே போனோன்னா என் பெட்ரூம் இருக்கும். ஸோ இதான் என்னோட பெட்ரூம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.